நாளுக்கு நாள் இந்தியாவோட முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் வேர்ல்டு லெவல்ல இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறத லாஸ்ட் ஒரு 1 மந்த்தா நம்ம சேனல்ல நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதோட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நடந்திருக்குது. இங்க உலகத்திலே பவர்ஃபுல்லான கண்ட்ரி யாரு அப்படிங்கறத டிசைட் பண்றது அமெரிக்காவோ சைனாவோ கிடையாது. டிசைட் பண்ணக்கூடிய கண்ட்ரி இந்தியா அப்படிங்கிறது இப்ப தெரிய ஆரம்பிச்சிருக்குது. ட்ரம்ப் கதறாரு, இந்தியா என்னை விட்டு போயிட்டியே, இந்தியா என்னை விட்டு போயிட்டியே, இந்தியா என்னை விட்டு போயிட்டியேன்னு ட்ரம்ப் ஒரு சைடு கதறிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு நம்மளுக்காக இந்தியாவுக்காக ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின் இறங்கி பிரஸ்ஸ வெலாசி விட்டுருக்காரு, வெஸ்டர்ன் மீடியாவை அண்ட் டொனால்டு ட்ரம்ப் பிரசிடென்ட்டை மார்க் பண்ணி சொல்றாரு, இந்தியா கிட்ட அப்படி பேசாத, இன்னும் அந்த 200 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச இந்தியான்னு நினைச்சிட்டு இருக்காது, இன்னைக்கு நீ அதே மாதிரி இந்தியா கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கறத புட்டினும் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. அண்ட் மூணாவதா இந்தியன் பிரைம் மினிஸ்டரும் ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டினும் ஒரு கார்ல 10 நிமிஷத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியவங்க சைனால. ஆனா அவங்க அந்த காருக்குள்ள 1 hour பேசியிருக்காங்க. என்ன பேசணும் 1 hour? கிட்ட மீடியா கிடையாது, கிட்ட யாருமே ஒட்டு கேட்க முடியாது. அந்த மாதிரி அந்த காருக்குள்ள உட்கார்ந்து 1 மணி நேரத்துக்கு 10 நிமிஷத்துல இறங்க வேண்டிய கார்ல இருந்து 2 பேரும் இறங்காம 1 hourக்கு என்ன பேசியிருக்கோம் அப்படிங்கறத இப்ப புட்டின் பிரஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. 3 முக்கியமான விஷயங்கள்: டொனால்டு ட்ரம்ப் கதறல், இன்னொரு சைடு புட்டின் இந்தியாக்காக வரிஞ்சு கட்டி சண்டை போட்டுட்டு இருக்கிறது, அண்ட் ரஷ்யா இந்தியாக்காக சண்டை போட்டுட்டு இருக்கிறது இந்த மீடியா கிட்ட, அண்ட் மூணாவது இந்தியன் பிரைம் மினிஸ்டரும் ரஷ்யன் பிரசிடென்ட்டும் இந்தியாவும் ரஷ்யாவும் சீக்கிரட்டா என்ன பேசினாங்கிறது இப்ப வெளியே தெரிய வந்திருக்குது. இந்த 3 விஷயமும் என்ன அப்படிங்கறத நான் உங்ககிட்ட ஒவ்வொன்றா சொல்ல போறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் தான் இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி என்னால ரொம்ப சிம்பிளா உங்ககிட்ட புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி MG Squad கிட்ட சேர்ந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டா அல்கோரிதம் நெக்ஸ்ட் டைம் யூடியூப்ல வரப்ப வீடியோவையும் காமிக்கும். Now let's get started. Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG Squad. Hello everyone, நான் மதன் கௌரி. Hello my dear MG Squad. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டொனால்டு ட்ரம்ப்போட கதறல இருந்தே ஆரம்பிச்சிடுறேன். ஓகேவா? இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு 1 or 2 hours முன்னாடி டொனால்டு ட்ரம்ப் ஒரு ட்ரூத் சோஷியல்ல அவர் ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காரு. இவ்வளோ நாள் நான் இந்த ட்ரூத் சோஷியல்ல சும்மா அந்த போஸ்ட் எங்க இருக்குங்கிறத மட்டும் தான் வாசிச்சுட்டு இருப்பேன். என்னடா இப்படி ட்ரூத் சோஷியல், அந்த ட்ரூத்துங்கிறது என்னன்னு தெரியும்ல, தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டர்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்லாம் ட்ரம்ப் இருந்தார். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் ஆட்சிக்கு வந்தார்ல, அதுக்கப்புறம் தான் ஜோ பைடன் வந்தார். ஸோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் அவர் பவரை விட்டு பிரசிடென்ட் ஆகி வெளியே போன உடனே இந்த சோஷியல் மீடியா கம்பெனிஸ்லாம் இருப்பாங்கல்ல, இந்த ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் ட்ரம்ப் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. யோ போயா பைத்தியக்காரனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்போண்டா பதவியில இருந்து இறங்குவாருன்னு காத்துட்டு இருந்தாங்க போல. இறங்கினவொடனே வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க, பேன் பண்ணி விட்டாங்க அவர் அக்கௌண்ட்டை. ட்ரம்ப்புக்கு செம்மகாண்டு, என்னடா என்னோட அக்கௌண்ட் எல்லாம் பேன் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொந்தமா ஒரு சோஷியல் மீடியா, நானே ஒரு சோஷியல் மீடியா உருவாக்குன சோஷியல் மீடியா தான் ட்ரூத் சோஷியல். அதுல அவரு தான் அங்க ட்ரூத் சோஷியல் யூஸ் பண்ற எல்லாருமே ட்ரம்ப்புக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் மற்ற சோஷியல் மீடியாலாம் இல்ல. ட்விட்டர்லயோ ஃபேஸ்புக்லயோ இன்னைக்கு ட்வீட் போட்டார்னா மறுபடியும் 4 வருஷம் கழிச்சு பதவி போயிடுச்சுன்னா அவர் வெளியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஃபாலோவர்ஸ்லாம் மிஸ் ஆயிடுவாங்கல்ல. உண்மையிலே இதான் கன்சர்ன். ஸோ ஃபாலோவர்ஸ் போகக்கூடாது, நம்மளை வெளியவே அனுப்ப முடியாத ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும்னா அது நம்ம சொந்த பிளாட்ஃபார்மே உருவாக்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குனது தான் ட்ரூத் சோஷியல். இதுல என்ன காமெடினா, ட்விட்டர்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்லாம் ஏன் அவர் வெளியே அனுப்பிச்சாங்கன்னா, அவர் நிறைய பொய் சொல்றாருன்னு. அவர் பொய் சொல்லிட்டே இருக்காரு, அவர் பொய் சொல்றதுனால ஊருக்குள்ள நிறைய கலவரம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே அனுப்பிச்சாங்க. அதுக்கு சொல்யூஷன் அவர் கண்டுபிடிச்ச சோஷியல் மீடியா பேர் தான் ட்ரூத் சோஷியல். இந்த ட்ரூத் சோஷியல்ல மறுபடியும் ட்ரம்ப் என்ன உண்மையை பேசுவார்னு எதிர்பார்ப்போமா? கூடாது. ட்ரூத் சோஷியல்ங்கிறது பேர் தான், அங்கேயும் பொய்யை தான் பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவர் கடைசியா பேசின பொய் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடி, ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின் அண்ட் சைனீஸ் பிரசிடென்ட் ஜி ஜின்பிங், இந்தியா, சைனா, ரஷ்யா 3 பேர் ஒரு போட்டோல ஒண்ணா நடந்து வர்ற மாதிரி ஒரு போட்டோவை எடுத்துக்கிட்டாரு. இந்த போட்டோவை போட்டுட்டு அவர் ஒரு கதறல், ஒரு ட்வீட் போடுறாரு அவரோட சோஷியல் மீடியால. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, லுக்ஸ் லைக் we have lost India and Russia to deepest darkest China. ஒரு வழியா இப்போ நாளுக்கு நாள் என்ன தெரியுது, அவர் ட்ரம்ப் சொல்றத அவர் ஒரு மாதிரி குதர்க்கமா பேசியிருக்காரு. அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும்னா, இப்போ என்ன தெரிய வருதுன்னா, தெளிவா தெரிய வருதுன்னா, ரஷ்யாவையும் இந்தியாவையும் நம்ம சைனா கிட்ட கொடுத்துட்டோம், நம்மளை விட்டு அவங்க போயிட்டாங்க, நம்ம தொலைச்சிட்டோம் அவங்க 2 பேரை அப்படின்னு சொல்லி கதறி இருக்காரு. அடுத்து, மே தே ஹேவ் அ லாங் அண்ட் ப்ராஸ்பரஸ் ஃபியூச்சர் டுகெதர், பிரசிடென்ட் டொனால்ட் ஜே ட்ரம்ப் அப்படின்னு ஒரு சைன் போட்டிருக்காரு. மே தே ஹேவ் அ லாங் அண்ட் ப்ராஸ்பரஸ் ஃபியூச்சர் டுகெதர்ங்கிறது சூப்பர் மேட்டர்ல அவர் வாழ்த்து தானே சொல்றாரு 3 பேருக்குமே கேட்டீங்கன்னா, இது வஞ்ச புகழ்ச்சி. ஓகேவா? அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாரு, டீப்பஸ்ட் டார்க்கஸ்ட் சைனா. பேசிக்கா ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, நாங்க ரொம்ப நல்லவங்க, யாரு அமெரிக்காவும் ட்ரம்ப் ரொம்ப நல்லவங்க, சைனா ரொம்ப மோசமானவங்க, சைனா ரொம்ப ஆழமான, ரொம்ப ஈவிலான, ரொம்ப தீய எண்ணம் கொண்ட ஒரு நாடு, இந்தியாவும் ரஷ்யாவும் எங்க கூட இருந்திருக்கலாம்ல, பார் தேவையில்லாம அவங்க கூட போய் சேர்ந்துட்டு இரு நல்லா இரு, கிட்டத்தட்ட இப்படிதான் டோன், எல்லாமே சர்க்காசம் தான். இந்த டோன்ல ட்ரம்ப் ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா இந்தியாவுக்கு ஒண்ணுனா ரஷ்யா நிக்குது, ரஷ்யாவுக்கு ஒண்ணுனா சைனா நிக்குது, சைனாவுக்கு ஏதாவது ஒண்ணுனா இந்தியா அதை பத்தி பெருசா கண்டம் பண்ணாமலும், இந்தியா இன்னும் ஆக்சுவலா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கல, நம்ம இந்த சைடு மீட்டிங்
மீட்டிங் அட்டெண்ட் பண்ணதுக்கே இவ்வளவு கதறல். பட் இந்தியாவுக்கு ஒண்ணுனா ரஷ்யா வந்து நிக்கிறத பாக்குறாங்க. இந்தியாவுக்கு ஒண்ணுனா சைனாவும் வந்து நின்று இருக்குது. நம்ம மேல போட்ட டாக்ஸுக்கு சைனா வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்கா நம்ம மேல போடுற டாக்ஸுக்கு. இந்தியாவுக்கு ஒண்ணுனா ரஷ்யா சைனா வந்து நிக்கிறாங்க. ரஷ்யாவுக்கு ஒண்ணுனா சைனா இந்தியா வந்து நிக்கிறாங்க. அண்ட் சைனாக்கு ஒண்ணுனா ரஷ்யா நிக்கிறாங்க. இந்தியா இன்னும் அந்த அளவுக்கு சைனா கிட்ட போக ஆரம்பிக்கல. இப்போ தான் இந்த ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்குது. பட் இது வந்து ட்ரம்ப்புக்கு கண்ணை போட்டு உறுத்துது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க உள்நாட்டுக்குள்ள போட்டு ட்ரம்பை கழுவி ஊத்தி எடுத்துட்டு இருக்காங்க. 20-30 வருஷமா அவங்க நாட்டில இருந்து நம்ம ஊருக்கு எத்தனை பேர் வந்து பிரெயின் ட்ரெயின் நம்ம நாட்டுக்கு கெடுதலான விஷயம். ஆனா எல்லாரும் எங்க கிளம்பி போனாங்க? சுந்தர் பிச்சை, சத்யா நடலா. இப்போ ரீசெண்டா நேத்துக்கு வந்து ட்ரம்ப் வந்து ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணிருக்காரு. இந்த டெக் சிஇஓஸ்லாம் இருக்காங்கல்ல, இந்த டெக் கம்பெனி கூகுள், ஆரக்கிள், அப்புறம் ஆப்பிள், ஃபேஸ்புக், இதோட எல்லாரோட ஹெட்ஸையும் உட்கார வச்சு ஒரு டின்னர் கொடுத்திருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா இந்தியன்ஸா அத்தனை பேர் இருக்காங்க. ஓகேவா? அப்ப இவ்ளோ இந்தியன்ஸ் ஏன் அமெரிக்கால பெரிய பெரிய சிஇஓவா இருக்காங்க? ஓனர்ஸ் அவங்க யாருமே ஓனர் கிடையாது. அமெரிக்க கம்பெனியை வளர்த்தெடுக்கிறவங்க. இவங்க எல்லாம் யாரு? நம்ம நாட்டுல ஐஐடிலையும் ஐஏஎம்லையும் பெரிய பெரிய காலேஜ்லையும் படிச்சு அங்க போய் நம்ம டாக்ஸ் மணி இதெல்லாம் இந்த காலேஜ்ல எல்லாம் படிக்கிறவங்க நம்ம இந்தியாவோட வரி பணத்துல படிக்கிறவங்க. இந்த சாதாரண மக்கள் வந்து ஒரு டீ வாங்குறப்ப கொடுக்குற வரி பணத்துல இருந்து எல்லாமே இந்த இன்ஸ்டிடியூட்ஸ்க்கு போகுது. அங்க படிச்சுட்டு இவங்க எல்லாம் கிளம்பி அமெரிக்கால போய் அங்க இருக்கிற கம்பெனிஸை முன்னேற்றிட்டு இருக்காங்கல்ல. இது வந்து அவங்க நாட்டுக்குள்ளே பெரிய பேக் ஃபயர். அந்த நாட்டோட இப்ப பஞ்சாயத்து பண்ற இந்தியா கூட ஏன் இவ்வளவு பஞ்சாயத்து ட்ரம்ப்? அது போக சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் செட்டே ஆகல. 1-2ங்கிற காம்படிஷன்ல வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ சைனா வந்து முன்னேறக்கூடாதுன்னா நம்ம மூணாவதா இருக்கிற இந்தியாவை வளர்த்து விடணுங்கிறத தான் 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். அதையும் ட்ரம்ப் கெடுத்து விட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நாட்டுக்குள்ள ட்ரம்ப் மேல இருக்கிற கிரிட்டிசிசம் வந்து பீக் உச்சகட்டத்தில் இருந்துட்டு இருக்குது. இந்த நேரத்தில் தான் ட்ரம்ப் வந்து மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்காரு, நீ நம்பி போகாத, சைனாவை நம்பி போகாத, சைனாவை நம்பி போகாதன்னு இந்தியா கிட்டயும் ரஷ்யா கிட்டயும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இது வந்து மறுபடியும் அந்த மாதிரி ஒரு சைன் தான். இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்புக்கு வந்து ஜென்ரலா இந்த ஒரு கிழக்கு சீமையில படத்தில் ஒரு டயலாக் இருக்கும், கல்யாணம்னா நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும், கருமாரினா நான் தான் பணமா இருக்கணும் அப்படின்னு ஒரு டயலாக். எங்கனாலும் மாலையும் மரியாதையும் தனக்கு தான் வேணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் தான் ட்ரம்ப். திடீர்னு உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும் மீட் பண்றாங்க, ஆனா ட்ரம்ப் கூப்பிட கூட மாட்டேங்கிறாங்க. எஸ்சிஓ சமிட்டுக்கு ட்ரம்ப் கூப்பிடல. ட்ரம்ப் வர்றதுக்கு தேவையும் இல்லை, பட் இருந்தாலும் கூப்பிடவும் இல்லை. ஒரு மரியாதை நிமித்தமா கூட ஒரு காலோ எதுவுமே இல்லை. இன்ஃபேக்ட் ட்ரம்போட பஞ்சாயத்து இருக்கிறப்ப எல்லாரும் சேர்ந்துடுறாங்க. கிம் ஜாங் உன்னோட வந்து மறுபடியும் சைனால எல்லாரும் ஃபன் பண்றாங்க அடுத்த நாள். ஸோ ட்ரம்ப்புக்கு வந்து என்னடா நம்ம இல்லை இவங்க பாட்டுக்கு செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்காங்க, ஜாலியா இருக்காங்க, ஒன்று சேர்றாங்கிற ஒரு காண்டு வேற, பர்சனல் ஈகோவும் ஒரு சைடு இருக்குது. இதெல்லாம் தான் இந்த ஒரு போஸ்டோட வெளிப்பாடா நான் பார்க்குறேன். ட்ரம்ப் பேசிக்காக கதறிட்டு தான் இருக்காரு. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாக்காக ரஷ்யா இருந்துகிட்டு நான் இருக்கேன், நான் வந்து கேட்பேன் அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்டிருக்காங்க. அது என்ன மேட்டர்னா, இந்தியா மேல வந்து இப்படி இந்த எஸ்சிஓ சமிட்ல என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அப்புறம் நீங்க உலகத்துக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, புட்டின் கிட்ட வந்து இந்த ஷாங்காயில சைனால ஒரு மீட்டிங் நடந்துச்சு, அதுக்கு தான் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ரஷ்யன் பிரசிடென்ட்லாம் வந்தாங்க. அது முடிஞ்ச திருப்பி ஊருக்கு போனதுக்கு அப்புறம் கேட்குறப்போ புட்டின் கிட்ட கேட்குறாங்க, அமெரிக்காவுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேட்குறப்போ, புட்டின் என்ன சொல்றாருன்னா, ரஷ்யன் பிரசிடென்ட் என்ன சொல்றாருன்னா, இந்தியா கிட்டயும் சைனா கிட்டயும் இப்படிலாம் பேசிட்டு இருக்காது, இந்த வரி பணத்தை ஏத்திடுவேன், நீங்க எனக்கு மண்டிடுங்க, நான் சொல்றதா நீங்க கேட்கணும், அதெல்லாம் கொலோனியல் மைண்ட் செட். இந்த கொலோனியல் மைண்ட் செட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேசிஸ்ட் மைண்ட் செட். இந்த வெள்ளைக்காரங்க எல்லாம் உயர்ந்தவங்க, இந்த பிரவுன் ஸ்கின் இருக்கிற நம்ம எல்லாம், அந்த இந்தியன்ஸ், இந்த சைனீஸ், அப்புறம் வந்து இந்த ஆப்பிரிக்கன்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க, வெள்ளைக்காரங்க தான் உச்சமான மனிதர்கள், அதுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் அவங்களோட அடிமை. இந்த மைண்ட் செட்ல இருந்து அமெரிக்கா ட்ரம்ப் இன்னமும் பேசிட்டு இருக்குது. இந்தியா எவ்வளவு பெரிய நாடு, சைனா எவ்வளவு பெரிய நாடு, அவங்களுக்கு எதுக்கு அமெரிக்கா சொல்றதை கேட்கணும்? இந்த நாட்டுக்குள்ள எவ்வளவு இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருக்கும். இந்த நாட்டோட தலைவர்கள் வந்து ட்ரம்ப் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு போனா அவங்க நாட்டுக்குள்ளே இருக்கிற மக்கள் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? இந்த அறிவு கூட இல்லாம இன்னமும் ட்ரம்ப்பும் அமெரிக்காவும் வந்து தப்பா வந்து இந்தியாவையும் சைனாவையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க கிட்ட பேசக்கூடாது. எக்ஸாக்ட் வேர்ட் சொல்லணும்னா, யூ கான்ட் டாக் லைக் தட் டு இந்தியா அண்ட் சைனா அப்படின்னு சொல்றத வந்து டைரக்டா புட்டின் வந்து அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்காரு. ரெண்டு உலக போரை பார்த்த நாடுங்க, அதோட தலைவர் என்ன சொல்றாரு, இந்தியா கிட்டையும் சைனா கிட்டையும் இப்படி பேசுற வேலையை வச்சுக்காத, 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உலகம் இப்போ கிடையாது, மாறிடுச்சு, இன்னமும் அவங்க அடிமை அந்த மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்காத, இவங்க உன்னை விட பவர்ஃபுல்லான கண்ட்ரிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புட்டின் வந்து பப்ளிக்கா எல்லாரும் பார்க்குற மாதிரி இந்தியா சார்பாகவும் சைனா சார்பாகவும், அது வந்து சைனா இந்தியா கிடையாது, இந்தியா அண்ட் சைனான்னு இந்தியாவை முன்னிறுத்தி புட்டின் வந்து பதில் சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் டு தி வேர்ல்ட் தட் இந்தியாவுக்கு ஒன்றுனா ரஷ்யா வந்து நிற்கும், சைனா வந்து நிற்குங்கிறது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே பப்ளிக்காக வந்து ரஷ்யன் பிரசிடென்ட் வந்து பேசியிருக்காரு. அடுத்த ஸ்டெப் ஏன்னா நம்ம மேலே வந்து இந்த டாக்ஸ் போட்டாங்க 50% நம்ம ஊர்லேருந்து போகிற குட்ஸுக்கு, அதை முதல்ல கண்டனம் தெரிவித்து அனௌன்ஸ் பண்ண கண்ட்ரி வந்து சைனா. சைனாலேருந்து நம்மளுக்கு முதல்ல இந்த மீட்டிங்கே முன்னாடி வந்து சைனா வந்து கண்டம் பண்ணிடுச்சு, இப்படிலாம் பண்ணாதீங்க, 2025 யார் கூட பிசினஸ் பண்ணுங்கிறது நிர்ணயிக்கிறதுக்கு அமெரிக்கா யாரு, அமெரிக்கா இன்னொரு மூலையில் இருக்கு, இங்கே யார் கூட பிசினஸ் பண்ணுங்கிறது நீ எப்படி நிர்ணயிக்கலாம்னு அப்பவே வந்து
ஸோ நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டா அப்பவே வந்து சைனாவும் பேசியிருக்காங்க. இப்போ ரஷ்யா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பிரசிடென்ட்டே பேசுறாரு. அங்கேயாவது சைனால ஸ்போக்ஸ் பர்சன் பேசினாரு, இங்க ரஷ்யன் பிரசிடென்ட்டே இந்தியா கிட்ட இப்படி பேசுற வேலையை வச்சுக்காதுன்னு அமெரிக்கா கிட்ட ஒரு வார்னிங்கை கொடுத்திருக்காரு. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்டிங் சார், ஒரு இந்த எஸ்சிஓ சமிட்டுக்கு ஒரு தங்கி இருக்கிற இடத்துல மீட்டிங் போறாங்க. மீட்டிங் போற வழியில வந்து புட்டினோட கார்ல வந்து பிரைம் மினிஸ்டர், இந்தியன் பிரைம் மினிஸ்டர், ஸோ ரஷ்யனோட கார்ல வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஒரே கார்ல ஏறிடுறாங்க, அவங்களோட பிரசிடென்ட் கார்ல. 2 நாட்டோட தலைவர்களும் வந்து இந்த காருக்குள்ள உட்காந்து பேசுறாங்க. 10 நிமிஷத்துல கார் டிரைவ் முடிஞ்சிருச்சு, இறங்கணும். ஆனா இறங்கல. மொத்த உலகமும் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. பிரஸ் எல்லாம் எத்தனை போட்டோஸ் எடுக்கிறது. நம்ம இந்த மகாபலிபுரத்துக்கு வரப்பெல்லாம் பார்த்தோம், எவ்வளோ பிரஸ், எவ்வளோ பெரிய செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க, இறங்குவாங்க இறங்குவாங்கன்னு. 10 நிமிஷம் 15 ஆகுது, 20 ஆகுது, 25 ஆகுது, 30 ஆகுது, 35 ஆகுது, 40, 45, 50, 60ன்னு போட்டு 1 மணி நேரம் கழிச்சு 2 பேரும் கார்ல இருந்து வெளியே இறங்குறாங்க. சார் அப்படி என்ன சார் 1 மணி நேரம் 2 பேரும் பேசிக்கிட்டீங்க? மீட் பண்றதுனா டிப்ளமேட்ஸ் சுத்தி இருக்கிற எல்லா கேங்கோடய தான் மீட் பண்ணுவாங்க. நீங்க தனியா 2 பேரும் அப்படி 1 மணி நேரம் என்ன பேசிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டப்போ, அது ஜென்ரலா அந்த மாதிரி என்ன பேசுவாங்க, இருக்கிறதுலே சீக்ரெட்டிவான விஷயங்களை தான் பேசுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து இந்த வெளியில எல்லாம் எங்க எதை பேசணும், நடந்து போயிட்டு இருக்கப்போ பேசினாலோ, கிட்ட இருக்கிறவங்க பேசினாலோ, சுத்தி மைக் இருக்குது, பிரஸ் இருக்குது, எல்லாருக்கும் என்ன பேசுறாங்கன்னு தெரியும். அன்லெஸ் இட் இஸ் a closed door meeting, வெளியே எதுவும் பெருசா சீரியஸா பேசிக்க மாட்டாங்க. இப்போ கூட இந்த 3 தலைவர்கள், இந்த கிம் ஜாங் உன், நார்த் கொரியன் தலைவர், சைனீஸ் தலைவர், ரஷ்யன் தலைவர் என்ன பேசினாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போலாம் 150 வயசு வரைக்கும் வாழலாமான்னு சொல்லி சும்மா பேசிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த வீடியோ லீக் ஆகி அதெல்லாம் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவ்வளவுதான் பேசுவாங்க. இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்லாம் வெளியில வச்சு பேச மாட்டாங்க. லிப் மூவ்மெண்ட் எல்லாமே தெரியும். டிஎன்ஏ வரைக்கும் ஸ்கிராப் பண்ணிட்டு போவாங்க. டாய்லெட் வந்து திருப்பி கொண்டு போறாங்க. கிம் ஜாங் உனுக்கு நார்த் கொரியன் ஹெட் வந்தார்ல, சைனா வந்துட்டு ஒரு திருப்பி ட்ரெயின்ல போறப்போ டாய்லெட்டை திருப்பி தூக்கிட்டு போறாங்க. ரஷ்யன் பிரசிடென்ட் வந்து இங்க அலாஸ்கால ட்ரம்பை பார்க்க போனப்போ மறுபடியும் டாய்லெட்டை தூக்கிட்டு போனாங்க ஷிட்டோட. காரணம் அந்த டிஎன்ஏ எல்லாம் வெளியே போயிடக்கூடாது, அந்த அளவுக்கு சீக்கிரட்டா இருக்கிறவங்க. இந்த இடத்துல அந்த காருக்குள்ள அப்படி என்ன 1 hour பேசுனீங்க, ஏன் வெளியே வந்து எதுவுமே கேட்க கூடாத அளவுக்கு என்ன பேசுனீங்கிறப்போ புட்டின் என்ன சொன்னாருன்னா, நான் வந்து முழுக்க பிரைம் மினிஸ்டர் மோடி கிட்ட, இந்தியா கிட்ட என்ன அந்த மீட்டிங்ல பேசணுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணேன். சோ புட்டினும் ட்ரம்பும் உக்ரைனிய போற நிறுத்துறதுக்கு என்ன பேசினாங்கிறத புட்டின் வந்து இந்தியா கிட்ட 1 hour ரிப்போர்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு ரஷ்யன் பிரசிடென்ட் சொல்றாரு. இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு தெரியாது, பட் இது ஒரு வெளியில வந்து இதுதான் பேசணும்னு சொல்றது. ஊர்ல இருக்கிற 1000 பிரச்சனையை பேசலாம், இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பேசணும், ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்சை பத்தி பேசணும், லாங்குவேஜஸை பத்தி பேசணும், ஏதாவது சொல்லலாம். நாங்க பேசினது உக்ரைனிய போரை பத்தி இந்தியா கிட்ட பேசணுங்கிறது வந்து இந்தியாவோட இம்பார்ட்டன்ஸ் இன்னைக்கு வேர்ல்ட் லெவல்ல என்னன்னு தெரியுது. இவ்வளவு நாள் ட்ரம்ப் கிட்ட இருக்கிற இந்தியா வந்து லைட்டா சைனா கிட்ட ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணா அமெரிக்கன் பிரசிடென்ட் கதறாரு. சோ இந்தியாவோட இம்பார்ட்டன்ஸ் வந்து குளோபல் லெவல்ல எல்லாருமே வந்து இந்தியா யார் பக்கம் போறாங்கங்கறத வாட்ச் பண்றாங்கிறதுக்கு பெஸ்ட் 100% ப்ரூஃப் இதுதான். லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா மட்டும் இல்ல, சோ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், மதன் இந்தியாவுக்கு மட்டும் தான் ட்ரம்ப் இவ்வளோ துரோகம் பண்ணிருக்காரு, மற்ற நாட்டு கூட எல்லாம் ஜாலியா இருக்காருன்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. யூரோப் கூட ஒரு டீல் சைன் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ யூரோப்ல இருந்து பாக்குறவங்க உங்க நாட்டுக்குள்ள, உங்க சும்மா ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க, ட்ரம்ப் யாருக்குமே பிடிக்காது. இந்த பிசினஸ் பண்றவங்களுக்குலாம் என்ன மேட்டர்னு சொல்றேன். இப்போ ட்ரம்ப் வந்து ஒரு புது டீல் சைன் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி டீல் தான் இந்தியா கிட்டயும் எதிர்பார்க்கிறாரு, இந்தியா சைன் பண்ண மாட்டேன்ருச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்க பொருட்கள் வந்து யூரோப்ல விற்கிறதுக்கு 0 டாக்ஸ், ஓகேவா, யாருமே யூரோப்ல டாக்ஸே போடக்கூடாது. ஆனா யூரோப்பிய பொருட்கள் வந்து அமெரிக்கால விற்கிறதுக்கு 15% டாக்ஸ் எல்லாருக்கும், நான் எல்லார் மேலயும் டாக்ஸ் போடுவேன். இதுக்கு யூரோப்பு தலையாட்டி இருக்குது. இது என்ன மாதிரி ஒரு லாஜிக்னே புரியல. செக்யூரிட்டி ஆயுதம் இருக்குங்கிற ஒரு விஷயத்துக்காக எவ்வளவு குனிஞ்சு போறாங்கன்னு பாருங்க. யூரோப் கிட்ட வந்து லிட்டரலா இதான் டீல். நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. ட்ரம்ப் என்ன சொல்றாரு, அமெரிக்க பொருட்களை வந்து ஃப்ரீயா விடு மார்க்கெட்டுக்குள்ள, ₹1 நீ டாக்ஸ் போடக்கூடாது, அமெரிக்க பொருட்களை டைரக்டா யூரோப் ஃபுல்லா விற்போம். எத்தனை கண்ட்ரி இருக்குது, எல்லா கண்ட்ரியிலும் நாங்க விற்போம். ஆனா யூரோப்பியன் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஓட ப்ராடக்ட்ஸ், ஓகேவா, யூஓட யூரோப்பியன் யூனியனோட ப்ராடக்ட்ஸ் வந்து, இந்த கண்ட்ரிஸோட ப்ராடக்ட்ஸ் வந்து அமெரிக்காக்குள்ள வர எல்லா ப்ராடக்ட்டுக்கும் 15% டாக்ஸ் இல்லைன்னா நீ விற்க முடியாதுங்கிறாங்க. யூரோப்பியன் யூனியனையும் தலையாட்டிட்டு இப்போ சைன் பண்ணியிருக்காங்க. பட் லோக்கலா இருக்கக்கூடிய யூரோப்பிய மக்களுக்கு இந்த டீல் சுத்தமா பிடிக்கல. யூரோப்பிய மக்களுக்கு ட்ரம்பையும் பிடிக்கல, இன்னைக்கு இருக்கிற அமெரிக்க ஆட்சியை பிடிக்கல. இந்தியா வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இதுக்கு இவ்வளோ நம்ம இறங்கி போக தேவையில்லைன்னு ஆப்போசிட்ல வந்தாச்சு. யூரோப்ல வந்து இந்த பவர்ல இருக்கிறவங்க இல்ல நம்மளுக்கு இன்னும் அமெரிக்கா தேவைன்னு மண்டிடுறாங்க. ஆனா அங்க இருக்கிற மக்களுக்கு எது பெருசா பிடிக்கல. இது காலத்தோட கட்டாயம், அதுன்னு அவங்க தலைவர்கள் சொன்னாலும் அங்க இருக்கிற மக்கள் வந்துட்டு ட்ரம்புக்கு ஏன் இவ்வளோ பணிஞ்சு போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓவரால் என்ன நடந்துட்டு இருக்குது வேர்ல்ட் லெவல்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்போட ஆட்டம், இது ஆட்டம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ரஃப்பான வேர்டு தான், பட் அதான் உண்மை. நேத்திக்கு பாருங்க, நேத்திக்கு எல்லா டெக்ஸியும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே எடுத்தோன்னா ட்ரம்ப் நன்றி, ட்ரம்ப் நன்றி, நீங்க உங்கள மாதிரி ஒரு ஆளை பார்த்ததில்ல, இவ்வளோ பெரிய ஒரு மகாராஜா எங்கேயாவது இருப்பாங்களா, நீங்க இல்லாம எங்க கம்பெனியவே ரன் பண்ணி இருக்க முடியாது, நீங்க இருக்கிறதுனால தான் அமெரிக்காவே ஒளிருது வளருது. என்னடா இந்த வெள்ளை கொடி வேந்தன் தான், அந்த 23ஆம் புலிகேசில 2 பேரும் புகழ்படுவாங்கல்ல, ட்ரம்ப்புக்கு இருக்கிற ஒரே ஸ்ட்ராட்டஜி அவ்வளவுதான். ட்ரம்ப்பை வந்து எந்த நாடு வெக்கமானத்தை விட்டு, எந்த கம்பெனி ஹெட் வந்து வெக்கமானத்தை விட்டு, நீங்க தான் மகாராஜா, நீங்க தான் எல்லாமே, நீங்க சொல்றது மட்டும் தான் சரி, வேற யாருக்குமே அறிவு கிடையாது, ட்ரம்ப்புக்கு மட்டும் தான் அறிவு இருக்குதுன்னு யாராவது புகழ் படிட்டாங்கன்னா ட்ரம்ப் வந்து ஓகே சூப்பர்ப்பா,
ஜாலி, நீ என் பக்கம் வந்துரு அப்படின்றவாங்க. யாராவது இருந்துகிட்டு ட்ரம்ப் சும்மா உனக்கே ஒன்றும் தெரியாது, நீ ஏன் தேவையில்லாமல் எல்லாத்துக்கும் ஆடிட்டு இருக்க, சும்மா ஓரமாக உட்காருன்னு சொன்னால் ட்ரம்ப் ஆஃபண்ட் ஆகிடுறாரு. ட்ரம்போட மொத்த பாலிடிக்ஸே இவ்வளோதான். நேற்றுக்கு இந்த டெக் சிஇஓஸ் அத்தனை பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு டின்னர் கொடுக்குறாரு. எல்லாரும் வந்துகிட்டு சுந்தர் பிச்சையா இருக்கட்டும், சத்யா நடலவா இருக்கட்டும், சாம் அல்ட்மனா இருக்கட்டும், மார்க் ஜக்கபர்கா இருக்கட்டும், பில் கேட்ஸா இருக்கட்டும், தேங்க்யூ ட்ரம்ப், தேங்க்யூ ட்ரம்ப், தேங்க்யூ ஃபர்ஸ்ட் லேடி. அவரோட மனைவி அவங்க வேற அந்த மீட்டிங்ல இருக்காங்க. நீங்க இல்லைனா இந்தியா அமெரிக்கா நல்லா இருக்குமா, நீங்க இல்லைனா எங்க கம்பெனி நல்லா இருக்குமா, நீங்க மட்டும்தான் இங்க எல்லாரையுமே ஒளிர வைக்கிறீங்க, வளர வைக்கிறீங்க. இதுக்கு வந்து ஆப்பிள் எல்லாரையும் பார்த்து நீ எவ்வளோ அமெரிக்காவுக்கு காசு கொண்டு வர போற. ஆப்பிள் வந்து இங்க மொத்த இன்னைக்கு இந்த வருஷம் ஐபோன் இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 4 நாள் ரிலீஸ் பண்ண போறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா ஐபோனும் எங்க நம்ம ஊர்ல தான் செய்யறாங்க. ஓகேவா, ஹொசூர்லேயே பிளான்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க இருந்தா உலகம் ஃபுல்லா ஐபோன் போகுது. அதுக்கு இங்க அத்தனை பேரை வேலைக்கு எடுத்து இவ்வளோ ஃபேக்டரி செட் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, அந்த ஃபேக்டரி அமெரிக்காவுக்கு கொண்டு வந்துரு, அங்க மறுபடியும் எங்க வேலை போகும், நம்மளுக்கு போகும். கொஞ்சம் கூட இதை இங்கே கொண்டு வந்ததே ட்ரம்ப் சொல்லி தான் ஆப்பிள் வந்து சைனால இருந்து இந்தியா கொண்டு வந்தாங்க. இப்போ ட்ரம்ப் மறுபடியும் என்ன சொல்றாரு, இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு கொண்டு போ. பரவாயில்ல, ஆப்பிளோட டவுன்ஃபாலும் ட்ரம்ப் வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஆப்பிள் இங்கே கொண்டு போறதும் சிங்க் ஆகுது. அடுத்ததுக்கு நம்ம போக வேண்டியதான். பட் வாட் எவர், நம்ம என்ன போற போக்கில் ஆப்பிளோட டவுன்ஃபால்ன்ட்டிங்கல்ல, அது வந்து வேற மேட்ரு. அது நம்ம வீடியோ செப்டம்பர் அந்த ஐஃபோன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பேசுவோம். பட் அதுவுமே நடந்துட்டு இருக்குது. ஐஃபோனோட ஆஃப் டாபிக் தான், பட் சொல்றேன். நீங்க வந்து ஃபோனோட இனோவேஷன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு இன்னைக்கு பயங்கரமா இனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோல்டபிள் ஃபோன்ஸா இருக்கட்டும், ஏஐ இன்டகிரேஷன்ஸா இருக்கட்டும், ஆண்ட்ராய்டு இஸ் கெட்டிங் வே பெட்டர். ஆப்பிள் இஸ் நாட் இனோவேட்டிங் தட் மச். ஆப்பிள் வந்து இப்போ அவ்வளோ இனோவேஷன், ஒரு காலத்தில் ஸ்டீவ் ஜாப்ஸ் இருந்தப்போ ஆப்பிள் தான் இனோவேஷனோட ஹப்பா இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் இல்லை, அந்த ஆப்பிள் போயிடுச்சு. இந்த நேரத்தில் தான் ட்ரம்ப் அமெரிக்கா இவ்வளோ பெரிய நாடு தெரியுமா, ஆப்பிளை நாங்களே எடுத்துக்கோ, ஸோ வச்சுக்கோ, கொண்டு போகலாம். பட் ஓவரால் ட்ரம்ப் இஸ் அப்செட். அமெரிக்கன் பீப்புள் ஆர் அப்செட் அட் ட்ரம்ப். அமெரிக்க மக்களே ட்ரம்ப் மேல அப்செட்டா இருக்காங்க. ஆனா எப்படி பார்த்தாலும் எவ்வளோ பெரிய ஒரு மோசமான தலைவனுக்கும் ஒரு ஜால்ரா கூட்டம் இருக்கும்ல. நீங்க ட்ரூத் சோஷியல், அவர் தான் அங்கே ஹெட், கரெக்டா, அவரோட கம்பெனி தான். அவர் யாராவது எடுத்து ஒருத்தன் பேசினாலும் அக்கௌண்ட் டெலிட் பண்ணி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். கீழே போய் கமெண்ட் செக்ஷனை பார்க்கணுமே. இப்போ நம்ம ஊர்ல வந்து எடிட் பண்ணுவாங்கல்ல, இந்த வாட்ஸ்அப்ல வந்து காலையில இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு காலை வணக்கம், அந்த மாதிரி ட்ரம்போட ட்ரூத் சோஷியல் கமெண்ட் செக்ஷன்லாம் போய் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் மட்டும் தான் சரி, ட்ரம்ப் சொன்னது மட்டும் தான் சரி, அப்படி இப்படின்னு எடிட் பண்ணி அவங்களே அங்கே ஊரில் இருக்கிற எல்லா வயசானவங்க எல்லாம் அதை போஸ்ட் போட்டு அவங்க இதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க ஊரில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு இதெல்லாம் பிடிக்கிறது இல்லை. ஸோ அவங்க நாட்டுக்குள்ளே ஒரு டிவைடும் இருக்குது. பட் ஓவரால் திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். நாளைக்கு இன்னொரு டாபிக் நம்ம பேசணும்னா அது என்னங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறது, ட்ரம்ப் வந்து இதே மாதிரி 4 வருஷம் புலி பண்ணி எல்லாரையும் மிரட்டிட்டு உருட்டிட்டு போயிட முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை 4 வருஷம் எனக்கு தெரிஞ்சு ஏதோ பஞ்சாயத்து ஆகும்னு தோணுது. இப்படி எல்லாரையும் உருட்டிட்டு புரட்டிட்டுலாம் போக முடியாது. எங்கேயோ ட்ரம்ப் ஸ்லிப் ஆக போறாருன்னு எனக்கு தோணுது. நீங்க ட்ரம்ப் வந்து மிரட்டிட்டு மாஸ் பண்ணிட்டு போயிடுவாருன்னு எனக்கு சொன்னீங்கன்னா ட்ரம்ப் மாஸ் அப்படின்னு சொல்லுங்க. ட்ரம்ப் எங்கேயோ ஸ்லிப் ஆக போறாருன்னு உங்க ஹஞ்ச் சொல்லுச்சுன்னா ஸ்லிப்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஹஞ்ச் கரெக்டா இருக்கா, யோசிக்கிறது கரெக்டா இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிடும். 4 வருஷம் இருந்தாலும் தாங்குவார்னு எனக்கு தோணல. ரொம்ப பஞ்சாயத்து பண்ணிருக்காரு எல்லா கண்ட்ரீஸோட. லெட்ஸ் வெயிட் அண்ட் see என்ன நடக்குதுன்னு. நாளைக்கு இன்னொரு வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். நீங்க பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எந்த சோஷியல் மீடியானாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் a verified profile. ஈஸியா வந்து ஃபாலோ பண்ணிட முடியும். அடுத்து நான் என்ன பேசணுங்கிறதையும் ஈஸியா சொல்ல முடியும். Until then, bye. மதன் கௌரி signing off here. Love you all. Take care. Bye. Cheers. And உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க, உங்க அப்பா அம்மாவோ ரிலேட்டிவ்ஸோ இல்ல வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியன்ஸோ இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்கன்னு நினைச்சீங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. Cheers and cheers.